அஜித்குமார் சாருக்கு மிக துயரமான நாள், அதாவது அவங்க தாய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஆழ்ந்த வருத்தங்களும் நம்ம ஸ்டோரி வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஸ்டோரி போட்டோம். ஆழ்ந்த வருத்தங்களும் நம்ம இப்பவும் தெரிவிச்சுக்கிறோம். கேட்டா இல்லையா? ஆனா அதை விட ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. என்னன்னா, நம்மளுடைய மிகப்பெரிய கனவு 90s மிகப்பெரிய கனவு என்னன்னா, தலையும் தளபதியும் வந்து ஒன்னா இந்த இடத்துல தான் மீட் பண்ணணும், அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அதில் அது வந்து ஒரு துக்கத்தில் தான் நடந்திருக்கு, அதை நம்ம கண்ணார பார்த்தோம். ஆனா அதை விட மிகப்பெரிய துக்கம் ஒண்ணு எனக்கு என்ன தெரியுமா? இந்த இடத்துல இது பேசக்கூடாது. ஒரு கருப்பா ஒரு பீடை ஒரு மூதேவி பக்கத்துல ஒண்ணு நின்னுங்குது. எப்போ பாரு நான் சொல்றேன், அவர் விஜய் அண்ணன்னா வந்து தொடர்ந்து வந்துக்கினே இருக்குது அந்த மூதேவி. கரெக்டா இல்லையா? அது நான் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். எங்க போனாலும் பீடை மாதிரி வர்றது. அந்த மனுஷன் சேர்த்து வச்ச புகழ், அந்த சேர்த்து வச்ச பாசம், மரியாதை, இதெல்லாம் எப்படி நான் கெடுத்து குட்டி சேவரா ஆக்கியே தான் தீருவேன். சரியா? நான் வந்து எவ்வளவுதான் வந்து கழுவி கழுவி ஊத்துறா கூட பொழிச்சுன்னு கஞ்சி தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்துறா கூட நான் பீடை மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படியே கை கட்டின்னு வந்துக்கினே இருப்பேன். ஓகேவா? இப்படியே தான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு மூதேவி வந்துக்கினே இருக்குது. அதாவது நீங்க பல ஜோசியரை வந்து பார்க்கணும்னா நீங்க போய் பார்க்கணும். ஜோசியரை பார்த்து உங்க பின்னாடி அவர் என்ன சொன்னா, உங்க பின்னாடி ஒரு மூதேவி வந்துக்கினே இருக்குதுங்க, அதை அடிச்சு துரத்துங்க, இன்னும் உங்க லைஃப் வந்து பிரைட் ஆகி பிஎம் பிரைம் மினிஸ்டருக்கு நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் போய் பாருங்களேன். அதை மட்டும் பார்த்து இதை மட்டும் கழட்டி எங்கன்னா விட்டுருங்கண்ணே தயவு செஞ்சு. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா ஃப்ரெண்டோட வேணானே நமக்கு, எனக்கு வேணானே தலை வலிக்குதுண்ணே எனக்கு, அப்புறம் தலை வலிக்குது புரிஞ்சுக்கங்கண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கங்கண்ணே. அது அப்புறம் வந்து நான் என்ன பண்றது, கில்லியில நடிச்ச நடிகைன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு அடின்னு அடிக்க போறேன் நான். பார்த்துக்கினே இருங்கண்ணே நீங்க. இதே எனக்கு ஒரே தலைவலியா இருக்குண்ணே எனக்கு.